Praise God. Hallelujah. Praise God. Hallelujah. Praise. ஆண்டவர் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வர இருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனை காரணமாக நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவருடைய பிரசனம் இந்த ஆராதனை முற்றிலும் நம்மோடு இருக்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு ஏற்ற மன்னாவை நமக்கு தந்து நம்மை வழிநடத்தபடியாய் இந்த நாளிலும் குறிப்பாக ஐயா அவர்களை ஆண்டவர் ஏற்றவர்களே நம்மத்திலே அழைத்து வந்தார். அதை நீ ஆண்டவரை துதித்து இந்த ஆராதனை முற்றிலும் துதியின் வேலையில் தேவன் நம்மோடு விடைபடும்படியாய் நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், செபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் நீர் எங்களை அதிசயமாய் அற்புதமாய் எங்களை வழிநடத்துகிறீர். அதை எண்ணியுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போது சுவாமி இந்த ஆராதனை மத்தியிலே தேவன் நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய வழிநடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். நாங்கள் பாட இருக்கிற பாடல்கள், வாசிக்கிற வசனங்கள், சிந்திக்கிற வசனங்கள் இவை அனைத்திலும் தேவன் நீர் எங்களோடு இடைபடும்படியாய் வீழ்ச்சி மன்றாடுகிறோம். இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க சுவாமி. ஐயா அவர்களை தேவனின் ஏற்றவில்லை எங்கள் மத்தியில் அழைத்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா மூலமாய் கொடுக்கிற வார்த்தை மூலமாய் தேவன் நீர் எங்களோடு இடைபடுங்க சுவாமி. எங்களை முற்றிலும் தாழ்த்துகிறோம், உங்களுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே இரண்டாவது பாடலை நாம் பாடுவோம். உம்மை துதிக்கிறோம் யாவரும் வல்ல பிதாவே என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். பாடல் எண் 2. Why
அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோടെ அவர் சந்நிதி முன் வாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தினே புறக்கணியே. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவிலான தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் விளக்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, கவிஞர்களைப் போல நாங்கள் என்னுடைய வழிகளை விட்டு வழியை அடைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இறங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்ய கற்பனைகளை செய்யாமல் செய்ய கராதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்கள் இறங்கும். தப்பிகளை அறிக்கையிட எங்களை பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை காணும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். வானவனது சிங்காசனம் பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, தாசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காக நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன மாதம் நாட்கள் முழுவதும் எங்களை கனிமணியை போல பாதுகாத்து வழிநடத்தி உங்களுடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம், ஆசீர்வதிக்கும் கரம் தொடர்ந்து எங்களுடைய வாழ்விலே காணப்படுகிறதற்காக உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்கிறவர்களாய் காணப்பட, மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட, தேவ நீர் பிள்ளைகளுக்கு நல்ல ஆலோசனைகளை தொடர்ந்து தந்து தேவ நீர் வழிநடத்தும்படியாக இயற்சி கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, இப்போது சுவாமி குறிப்பாக இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவ நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷனர்கள், பேராய உறுப்பினர்கள், ஏரியா இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்திய சுவிசேஷ திருச்சபையிலே தேவ நீர் எங்களுக்கு தந்திருக்கிற 10,000க்கும் அதிகமாய் அந்த திருச்சபைகளை எண்ணி உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இல்ல திருச்சபைகளை எண்ணி உண்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களுடைய மாறாத வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும். அப்பா, இந்திய சுவிசேஷ திருச்சபையிலே தேவ நீர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற காட்சி தரிசனங்களை நிறைவேற்றுகிறவர்களாய் உங்களுடைய ஊழியர்கள் காணப்பட தேவ நீர் எங்களை எடுத்து வழி நடத்தும்படியாக எஞ்சி கொண்டாடுகிறோம். உமக்கு உகந்த பாண்டமாய்
தேவன் நீர் வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி எங்களுடைய ஆலயத்திற்காய் ஜெபிக்கிறோம். ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக, உப்பாக, ஒளியாக வைத்திருக்கிறேன். அதை எண்ணிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, இந்த ஆலயத்தை பார்த்து இருந்த பிள்ளைகள் கண்ணீரோடு, பாரத்தோடு, ஏக்கத்தோடு ஆண்டவரே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார்களோ, பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை தள்ளாமல் பதில் தருவேன் என்று சொன்ன தேவன் நீர் மறு உத்தரவு அறிவை செய்து அதன் மூலமாய் பிள்ளைகள் உம்மை கிட்டி சேர்ந்து ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க தேவனை கிருபை செய்ய ஆண்டவர. இப்போதும் அப்பா, ஆலயத்தில் அனைத்து ஐக்கியங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஐக்கியங்களிலும் ஊழியங்களிலும் உங்களுடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் தொடர்ந்து காணப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சுவாமி, குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆண்டவரே தேவன் நீர் எங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய திருச்சபையின் பண்டிகை ஆராதனை நிறைவாய் நடத்த தேவனை பாராட்டின கிருபைகளை, இரக்கங்களை நீங்கள் நாங்கள் துதிக்கிறோம். அதற்காக ஒத்துழைத்த அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எந்த நோக்கத்தோடு பிள்ளைகள் அதை செய்திருக்கிறார்களோ அந்த நோக்கத்தின் காரியங்களை பிள்ளை வாழ்விலே தேவனை தந்து பிள்ளை வாழ்வை தேவனை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிக்கப்படியாக வெற்றி மன்றாடுகிறோம். இப்போது சுவாமி, திருச்சபையில் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, தனித்தனியாய் பேராய் நினைக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. பிள்ளை தேவைகள், வாஞ்சைகள், விருப்பங்கள் அனைத்தையும் தேவனை சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பரலோக ஞான வரங்களை தேவன் நீர் பிள்ளைகளுக்கு தந்து தொடர்ந்து வழிநடத்தும்படியாக வெற்றி மன்றாடுகிறோம். இந்த ஆண்டிலும் ஆண்டவரே அரசாங்க தேர்வை சந்திக்க இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் பிள்ளைகளுக்கு நல்ல சுகபலத்தை தந்து ஆண்டவரே நல்ல மதிப்பெண்களை எடுத்து உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க கிருபைக்காக. சுவாமி, சிறு குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் தொடர்ந்து தேவன் நீர் பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக வெற்றி மன்றாடுகிறோம். சுவாமி, பலவீனமாய் காணப்படுகிற அனைத்து பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். பலவீனங்களை நீக்கி போடுகிற கர்த்தர், பலவீனத்தில் என்னுடைய பலம் பரிபூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள பலவீனங்களை எல்லாம் நீக்கி போடுங்க. சுவாமி, கால்களில் உள்ள பலவீனங்கள், சரீரத்தில் உள்ள பலவீனங்கள், அனைத்து பலவீனங்களையும் நீக்கி போட்டு நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாக வெற்றி மன்றாடுகிறோம். திருச்சபையிலே வயதான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நான் உன்னை நரவேது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் அவனமாய் தேவனை தாங்கி ஏந்தி வருகிறேன். அதை எண்ணிமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உங்களுடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் தொடர்ந்து காணப்படும் ஆண்டவரே. திருச்சபையின் ஊழியத்துக்காக இருக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலையும் அப்பா தேவன் நீர் கூட இருந்து தேவன் நீர் வழிநடத்தும்படியாக வெற்றி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி, இந்த ஆராதனை மூலமாய் தேவன் நீர் எங்களோடு இடைபெறுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஐயா மூலமாய் கொடுத்திருக்கிற வார்த்தையானது எங்கள் அனைவருடைய இருதயங்களுக்கும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்விலே பலனுள்ளதாய் ஆவிக்குரிய வாழ்விலே நாங்கள் பலனடைந்து செயல்பட தேவனின் கிருபை தாங்க. சுவாமி, இப்போதும் அப்பா உங்களுடைய மாறாத பிரசன்னம் இந்த ஆராதனை முற்றிலும் எங்களோடு இருக்கட்டும். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் வெற்றி மன்றாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்த்து எழுதுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றற்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை மன்னியே. எங்களை சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் பலமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். உட்கார்வோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாவது வேத பாடம் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 9 முடிய. ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனுடனே லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையில் வந்தார்கள். ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாய் இருந்தான். அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான்
முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். ஆபிரகாமுடனே வந்த லோத்தும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண இல்லாமற் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்தில் கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் என்பதை தக்கத்தாமை வசனங்களை ஆசிரியப்பார்கள். நாம் அனைவரும் எழுந்தின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 86ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்தின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 86ஆம் சங்கீதம். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து என் விண்ணப்பத்தை கேட்டருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். ஆண்டவரே, எனக்கு இரங்கும். நாடோறும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறேன். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். ஆனாலும் ஆண்டவரே, நீர் மன ஒழுக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமுள்ள தேவன். நாம் சேர்த்து வாசிப்போம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் கண்ணீர்கள் வெட்கப்பட்டபடி எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளம் இருக்கிறது. அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தினார். மூன்றாம் நாள் மரித்தோரில் எழுந்தருளினார். பரமேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை வலது வாசலில் வீற்றிருக்கிறார். அவளிடத்திலிருந்து மரித்தோரை நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன்.
பொதுவாக சபையும் பசுவாய் ஐக்கியமும் பாவம் அழிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவன் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்கார்வோம். இரண்டாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. வாசிக்கும்படியாக திருக்குறளுடைய இரண்டாம் வேத பாடம் மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. அவர் மலையிலிருந்து இறங்கிய போது திரளான ஜனங்கள் அவர் முன்பில் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவர் சுத்தமானான். இயேசு அவரை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவருக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே பிடிவாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொப்பமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பார்த்தனல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாயினும் எனக்கு கீழ்ப்படுகிற சேவகனும் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றவனை வாவென்றால் வருகிறான். என் வேலைக்காரனை செய்யென்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆசைப்பட்டு நமக்கு பின்செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்கு நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். வாசிக்கும்படியாக இருக்கிற இரண்டாவது வாக்கு தேவனுக்கே மகிமை உண்டாவார். கர்த்தாவே, இந்த வேத பகுதிகளை நாம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. வருகிற நாட்களிலே பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் அனுசரிக்கிற பிள்ளைகள் யாரும் இல்லை. கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகள் முன்பாக ஸ்தோத்திர ஜெபத்திற்கு வரும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான ஓய்வு நாளுக்காயும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடைய கரத்திலிருந்து எப்போதும் நாங்கள் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, கிருபைகளை பெற்று வருகிறோம். அதை இனிமே நாங்கள் துதிக்கும்படியாய், ஸ்தோத்திரிக்கும்படியாய் தேவனை பாராட்டுகிற கிருபைகளை இனிமே நாங்கள் துதிக்கிறோம். திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நீ ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை செய்கிறவராய் சொல்லித்திருந்த தேவன் தொடர்ந்து அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் தேவனின் நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை தொடர்ந்து தந்து தேவன் நீர் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் வீழ்ச்சி கொண்டாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.
நாம் அனைவரும் சில நிமிடங்கள் எழுந்து நின்று நாம் ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நம்மோடு இருக்கும்படியாய், ஆண்டவர் நம்மை வழிநடத்தும்படியாய் நம் ஆண்டவரை நோக்கி நாம் செபிப்போம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மோடு இருக்கும்படியாய், கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார், அதை எண்ணி அதை உணர்ந்தவர்களாய் நம்ம இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே திருச்சபையின் பண்டிகை திருநாளை அனுசரித்து ஆண்டவரை துதிக்கும்படியாய், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியாய், ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை இரக்கங்களை எண்ணி ஆண்டவரை துதிப்போம். கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் இதை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னவனமாய் நம்ம இதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பாவை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவர் நம்மை அதிசயமாய் நடத்தினார், அற்புதமாய் நம்மை நடத்தினார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துகிற தேவன். அதை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம். நம்முடைய வாய்களை விரிவாய் திறந்து, ஆண்டவரே உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நிரப்புவேன் என்று சொன்ன தேவன். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. நம்முடைய வாழ்க்கையில ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவருடைய கிருபையை நித்தமும் நாம் காக்கிறவர்களாய், அவருடைய கிருபையை நாம் எப்போதும் அண்டிக் கொள்கிறவர்களாய் நாம் காணப்படும் பொழுது ஆண்டவர் நிறைவான நன்மைகளை தருவார், நிறைவான ஆசீர்வாதங்களை செய்வார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கேட்போம். ஆண்டவரே, ஒவ்வொரு செலவிலும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதவா, என்னை பலவானாய் மாற்றும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஏனென்றால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய ஆவியினால் ஒரு விசையாய் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். உலகத்திலே உயிருள்ள நாட்கள் எல்லாம் ஆண்டவருக்காக உழைக்க, ஆண்டவருக்காக ஆண்டவருடைய ஊழியத்தை நாம் வைராக்கியமாய் சேர்த்து செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதை எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம், ஆண்டவரை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்ம இதயத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், நம்ம இதயத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய், நம்ம இதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? உம்மோடு செலவிடு ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடு ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம்
ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நிமிடமும், ஆண்டவரை தேடுகிற ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாது. அன்னாளுடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொண்ட பாடம் அதுதான். தன்னுடைய பாரத்தை, தன்னுடைய வேதனை ஆண்டவருடைய சமூகத்திலே வந்தாள், இறக்கி வைத்தாள். பின்பு துக்கமுகமாய் செல்லவில்லை, நிறைவாய் சென்றாள். விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு சென்றாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டுடைய ஆலயத்திலே பாரத்தோடு, வேதனையோடு வந்திருக்கலாம். ஆண்டுடைய சமூகத்திலே தேடுவோம், ஆண்டவரை நாடுவோம். ஏனென்றால் அவரை தேடி நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததியாய் நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நம் இறுதி நாளத்திலிருந்து, ஆண்டவரே நீர் எனக்கு செய்த நன்மை ஏராளம், அதை நான் சொல்லி உமக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்போமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த நன்மைகள், தாவீதின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகள், இரக்கங்கள் அனைத்தையும் எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம், ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் செலுத்துவோம். 28 ஆண்டுகளை முடிக்க செய்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவாய் நம்மை நடத்தின தேவன். அதை எண்ணி ஆண்டவரை துதிப்போமா? அதை எண்ணி ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமா? நம்முடைய இறுதி நாளிலிருந்து ஆண்டவரை துதிப்போம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? நம் கர்த்தாவின் கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? நம் கர்த்தாவின் கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? நம் கர்த்தாவின் கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்லோருக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, எங்கமெல்லாம் தேடினீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவன் தண்ணீர் எனக்கு தந்து, தாகமெல்லாம் தேடினீரையா. எல்லோருக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, எங்கமெல்லாம் தேடினீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவன் தண்ணீர் எனக்கு தந்து, தாகமெல்லாம் தேடினீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? நம் கர்த்தாவின் கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க நாங்க, சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. இன்னொரு முறை எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வவல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? நம் கர்த்தாவின் கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன்.
கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையை நிறைவாய் நம்முடைய வாழ்க்கை யெகோவா ஷாலோமா, யெகோவா ஷம்மா, ஆண்டவரை யெகோவா ருவா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். நம் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி ஆண்டவரை துதிக்கிறேன். நம்மை நித்தமும் நடத்தின தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் நம்மை நித்தமும் நடத்தி மகாமகிழ்ச்சியான காலம் உன் ஆத்துமாவை நிலமிடலாம். நீ வற்றாத நீரூற்றை போல செழிப்பான தோட்டத்தை போல இருப்பாய் என்று சொன்னார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நித்தமும் நடத்துகிற தேவன் நாம் எப்பொழுதெல்லாம் நிலவீனமாய் ஆண்டவரை விட்டு எப்பொழுதெல்லாம் தூரமாய் சற்று போகிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டவர் நீ எனக்கு வேண்டும் என்று சொல்கிறார். அந்த ஒரு ஆட்டை போல நம்மத்திலே ஆண்டவர் கரிசனை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், அன்பு மிகுந்தவர், தயவு மிகுந்தவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவருக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்த வேண்டும். நன்றி பலிகளை செலுத்த வேண்டும். நன்றி பலிபீடம் ஆண்டவர் சொன்னாரே, நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். ஆண்டவரை துதிப்போமா? ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். Yes, Lord. நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே,
அதிசயமாய் நடத்தினேன், அற்புதமாய் நடத்தினேன். திருச்சபையின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகள், இரக்கங்கள் ஆண்டவரை எண்ணி நாம் துதித்தோம், ஸ்தோத்திரித்தோம். நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவான நன்மைகளை ஆண்டவர் செய்வார். இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தத்தை மீண்டும் நாம் நினைவு கூறுவோம். அவனை அழைத்தே, அவனை ஆசீர்வதித்து, அவனை பெருக பண்ணினேன். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நம்மை ஆண்டவர் நம்மை அழைத்த கர்த்தர், நம்மை முன்குறித்த கர்த்தர், நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தின் ஆசீர்வாதங்களை, நன்மைகளை தாங்க சுவாமி. அதிலே எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், அநேக நாட்களாய் காத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதை நிச்சயமாய் தருவார், நிச்சயமாய் தருவார். அவர் ஒருபோதும் நம்முடைய ஜெபத்தை தள்ளி விடுகிற தேவன் அல்ல, ஏற்றுக்கொள்கிற கர்த்தர், அதற்கு பதில் தருகிற கர்த்தர். நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு நேராய் நாம் செலுத்துவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் சுவாமி. வார்த்தையினால் உண்டாகிற நன்மைகளை, கிருபைகளை, ஆசீர்வாதங்களை எடுத்தாங்க. தொடர்ந்து ஐயாவிடமாய் பேச இருக்கிற வார்த்தையான அனைவருடைய இதயத்திற்கும் ஏற்ற மன்னாவாயிருந்து தேவ நீர் எங்களுக்கு தந்த என்னுடைய ஆவிக்குரிய வாழ்வு இன்னும் அதிகமாய் பலப்பட தேவனுடைய கிருபை தந்து வழி நடத்தும்படியாக ஏற்றி மன்னாகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அனைவரும் இருந்தவனமாக பாடல் புத்தகத்திலே 108வது பாடலை நாம் பார்ப்போம். பாடல் புத்தகத்திலே 108வது பாடலை கால சத்தம் வானில் தோன்றியவே இயேசு மகாராஜனே 108வது பாடல். நேரத்தில்
இந்த நாளிலும் நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் வந்திருக்கிற ஐயா அவர்களை அறிமுகம் செய்ய வேண்டாம் என்று எண்ணுகிறேன். அனைவருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. தெரியும்ல? தெரிஞ்சவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை ஒரு மூத்த விசுவாசி, குறிப்பாக ECI வில்லிவாக்கம் திருச்சபையை சார்ந்த குடும்பம் ஐயா அவர்கள். குறிப்பாக கடந்த திருச்சபையையும் ஊழியம் செய்யும் பொழுது ஐயா அவர்கள் ஒரு வாய்ப்பு கேட்டிருந்தார்கள். ஆனால் சூழ்நிலை சற்று மாறிதலாக இருந்தது. ஆகவே ஐயா அவர்களே அழைக்க முடியாத ஒரு சூழல். கடந்த வாரத்திற்கு முன்பதாக ஐயா அவர்களிடத்திலே பேசும் பொழுது ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஐயா நிச்சயமாய் உங்களுடைய சபைக்கு நான் வருகிறேன் என்று சொன்னார்கள். நான் உடனடியாக சொன்னேன், நிச்சயமாய் வாங்க, எங்களுடைய திருச்சபைக்கு வந்து நிச்சயமாய் உங்களுடைய செய்தியை நாங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னேன். எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நாளிலும் நம்மத்திலே வந்திருக்கிற திரு இயேசுதாஸ் ஐயா அவர்களை ECI திருநகர் திருச்சபையின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்போது நம்முடைய திருச்சபையின் மூப்பர் ஐயா அவர்கள் திரு ராஜதுரை ஐயா அவர்கள் ஐயா அவர்களுக்கு ஷால்வை அணிவித்து ஐயா அவர்களை கனப்படுத்துவார். இப்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். செபத்தோடும் தியானத்தோடும் இருந்து நாம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் இரக்கமுள்ள ஆண்டவரே, 2025ஆம் ஆண்டு துவக்கப்பட்டு இந்த 2வது மாதத்தின் ஆண்டவரை 3வது வாரத்தில் இந்த அனாதி தீர்மானத்தின்படி அடியணை அழைத்து ஆண்டவரே இந்த திருநகர் திருச்சபையில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எனக்கு அருளினேன், எனக்கு உதவி செய்தேன். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. என்னோடும் எங்களோடு கொஞ்ச நேரம் பேசும். வந்தது மக்கள் அனைவருக்கும் நல்லதாய் நன்மையாய் மாறட்டும். நன்றி அப்பா. தொடர்ந்து காத்துக்கொள்ளும்படி நடத்தும். இயேசுவின் நாமம் கேளுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். இந்த திருச்சபை குறித்து நான் ஒரு சில வார்த்தைகளை சொல்லி தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போக விரும்புகிறேன். என்னால் தேவனால் மறக்க முடியாத ஒரு மனிதன் டேனியல் ஐயா. ஏனென்றால் இந்த பகுதியிலே தேவாலயம் ஒன்றும் இல்லை. ஏறக்குறைய என்னுடைய நிலவின்படி 30 ஆண்டுகளாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்பொழுது மறைந்த சின்னப்பராஜ் ஐயா அவர்கள் முக்கியஸ்தர்களாக இருந்த அவர் இல்லத்தை நாங்கள் தேடி அவரிடத்தில் நாங்கள் கேட்டோம். எங்கள் பகுதியில் ஆலயம் இல்லை என்று சொன்னபோது அவருடைய இல்லத்தை திறந்தார், அவர் உள்ளத்தையும் திறந்தார், அவர் இல்லத்தையும் திறந்து கொடுத்தார். அதன் மூலமாக தான் அங்கே ஆராதனை சிறப்பாய் நடக்க தேவன் கிருபை பாராட்டினார். அங்குதான் அநேக கூடினார்கள், ஜெபித்தார்கள். ஆரம்ப காலத்தில் அநேக தேவனுடைய தாசர்கள், குறிப்பாக மறைந்த தந்தை பேராயர் கூட அவர் இல்லத்திலே வந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்திருக்கார். இப்போது ஓய்வு பெற்றிருக்கிற சுந்தர் சிங் ஐயா போன்றவர்கள், அநேகர் ஊழியர்கள் அவர் இல்லத்தில் தேவனுடைய வார்த்தையை இந்த திருச்சபை வளர்ச்சிக்கு அந்த நாளிலே இருந்த ரத்னகுமார்
அவரும் அவரோடு கூட இருந்தவர்கள். இன்றைக்கு நான் பார்க்கிற பொழுது இந்த திருச்சபையை கட்ட பலவிதமான நெருக்கங்கள், இடையூறுகள், தடைகள் எல்லாம் இருந்தன. நேற்றைய தினத்திலே கூட மறைந்த அப்பாதுரையாவுடைய நினைவு ஜெப கூட்டமாடி இல்லத்தில் நடந்தது, கலந்து கொண்டேன். அப்போது ரெவரண்ட் டேவிட் சாலமன் ஐயாவை பங்கு பெற்றார்கள். அப்பொழுது நாங்கள் இதை பகிர்ந்து கொண்டோம். நாளை எங்குதான் நான் போகிறேன் என்று சொன்னபோது சந்தோஷப்பட்டார்கள். இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்கும் அவர் பாடுபட்டவர் என்றால் அவரையும் மறக்க முடியாத எண்ணங்களை நேற்று பிரதிபலித்துக் கொண்டோம். ஆகவே இந்த நாளிலே ஒரு இடத்துல நான் வந்து இது ஒரு முகவுரையாக தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்காக நன்றி. குறிப்பாக அருமையான பாஸ் ஐயா தவப்பனாரை நான் மிகவும் அறிவேன். வயசுல ஐயா எனக்கு ரொம்ப நெருக்கமானவர். அவர் சென்னை பேராயருடைய பொருளாளராக இருந்தபோது நான் பேராய கவுன்சிலராக இருந்தேன். அப்போது சிக்கோனர் இருந்தார்கள். பல இடங்களில் பழகின பேசினது உண்டு. அதற்காக அவருடைய மகன் நான் ஒரு முழு ஊழியக்காரராய் இருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சபை வளரட்டும் என்று வாழ்த்தி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலே நான் கொண்டு வந்த செய்தியின் தலைப்பு இறங்கினார். இறங்கினார் என்கிற தலைப்பின் பேரிலே 3 சம்பவங்கள் உங்கள் முன்பாக வைக்க கடந்து போக விரும்புகிறேன். 2வது வேத பாடமாக வாசிக்க கேட்ட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தை தெரிவித்துக் கொள்வோம். அதிலே பார்க்கிற பொழுது முதலாவதாக இயேசு மலையில் இருந்து இறங்கினார் என்று பார்க்கிறோம். உன்னதமான தேவன் அவர் எங்கிருந்து இறங்கினாரா? ஒரு உயரமான இடத்தை விட்டு தாழ்மையான இடத்துக்கு ஒரு முன்மாதிரியான தேவன் இறங்கினார். இறங்குவது நல்லது என்பதை ஆண்டவர் எடுத்து காண்பிக்கிறார். அவர் இறங்கின உடனே அநேக நன்மைகளை செய்கிறார். குஷ்டரோகியை குணமாக்குகிறார். 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரனை குணமாக்குகிறார். 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரியை குணமாக்குகிறார். ஜுரமாய் இருந்தவரை குணமாக்குகிறார். அசுத்தாவியரை குணமாக்குகிறார். இறங்கினார் என்று பார்க்கிறோம். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிற ஒரு முக்கியமான சம்பவம் என்னவென்றால், அநேக மலைக்கு போகிறார்கள். பயனென்ன? ஒரு காலத்திலே அறியாமை இருந்த என்னுடைய வாழ்க்கை மலையை ஏறினவர். திருப்பதி மலை, இதெல்லாம் சொல்லக்கூடாது. பல மலைகளை நான் ஏறினேன். நான் ஏறல, என் தகப்பனார் என்னை அழைத்து கொண்டு போனார். ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தில் நான் 7வது மகன். நான் 5 வயது வரைக்கும் நடக்கவில்லை. நடக்க முடியாமல் இருக்கிறதான எங்க அப்பா, என் தகப்பனார், அவர் இயேசுவை அறியாதவர், விக்கிரகங்களுக்கு அடிமைப்பட்டவர். அப்பேற்பட்டதான ஆண்டவர், அவர் நம்பின ஆண்டவரை, விக்கிரகங்களை தொழுது கொண்டவர், அவர் தோளின் மேல் எண்ணெய் சுமந்து கொண்டு பல மலைகளுக்கு ஏறி இருக்கிறார். பயனில்லை. எனக்கு வைத்தியம் பண்ணினார். இருந்த சொத்தை விற்று வைத்தியம் பண்ணினார். பலனில்லை, சுகமில்லை. ஆகவே தகப்பனார் விரக்தி, வேதனை அடைந்து இனி இவன் நடக்க முடியாதே என்று விட்டுவிட்டார். ஒரு நாள் என் தாயார் என்னுடைய தாயார்
என்னுடைய தாயார் கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தார். வெளியே வாசலிலே நின்று அழுது கொண்டிருந்தார். எனக்கு நடந்த சம்பவத்தை பகிர்ந்து கொள்கிறேன் பிரியமானவர்களே. அப்பொழுது மாலை நேரம் இது போன்ற ஒரு ஊழியர் எங்களுடைய வீதியிலே மாலை நேரத்தில் நடந்து போய் கொண்டிருந்தார். சொன்னது உண்மை. என் தாயாரை பார்த்து போனவர் போயிருக்கலாம். என்ன அற்புதம்! தாயாரை பார்த்து கேட்டாராம், அம்மா ஏன் நீ காலமெல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்? எங்க அம்மாவுக்கு நான் காலமெல்லாம் அழுது இருக்க வைக்கிறோம். ஆமையா, நான் காலமெல்லாம் அழுது கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் எங்கள் குடும்பத்தில் 10 பேர், 5 சகோதரிகள், 5 சகோதரர்கள். பெரிய குடும்பம். தகப்பனாவர்களுடைய வருமானம் அந்த காலம் இருக்கும். அழுது கொண்டிருக்கிறதை ஏனம்மா காலமெல்லாம் அழுகிறார்? ஆமையா, நான் அழுகிறேன். அவர் கிட்ட நெருங்கி நடந்த சம்பவத்தை சொன்னார். அவர்கள் சொன்னாரா, அம்மா மகனுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவன் நாளை காலை என் படுக்கிலிருந்து நடந்து வருவான் என்று சொல்லி ஜெபித்து விட்டு போய்விட்டார். அவ்வளவுதான். மறுநாள் காலை படுக்கிலிருந்து எழுந்து நடந்து வருவான். அல்லேலூயா. அப்போது வயது எனக்கு 5. எங்க அப்பா பல இடங்களுக்கு ஏறினார். பலன் என்ன? செலவு செய்து பலன் என்ன? இயேசு அற்புதமானவர் என்பதை என் குடும்பம் என் நிமித்தம் 7 வயதாக ஆனபோது என் தாயாரின் காட்சியை கண்ட பிறகு மறித்து விட்டார்கள். 7 வயதிலேயே தாயாரை இழந்தவர். எத்தனை பிள்ளைங்க, இவ்வளவு பேருங்க. ஆண்டவர் என்னை ரட்சித்தினார். எங்கள் முழு குடும்பத்தையும் ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக செய்தார். அனைவரும் ஏற்றுக்கொண்டார். என்னுடைய சகோதரி வீட்டில் 8 பேர் சத்தியத்தை சொல்லி 1983ஆம் ஆண்டு டிஜே தினகரன் என்று தேவாலயத்துக்கு விநியோகத்தை திறக்கும்போது என் அக்காவும் குடும்பத்தில் 8 பேரை ஞானஸ்தானங்களுக்கு தேவன் வழி நடத்தினார். புத்தகரம் பகுதி ஐயாவுக்கு தெரியும். அவர்களை கொண்டு தேவாலயம் கட்டப்பட்டது. பேராயரோடு கூட, தந்தை பேராயரோடு கூட நான் இணைந்த வயது எனக்கு 24. 56 ஆண்டுகளுக்கு மேலாகி செய்த பல இடங்களில் தேவன் பயன்படுத்தி தந்தை பேராயரோடு கூட எனக்கு நல்ல அன்பு, பாச உணர்வு, ஐக்கியங்கள் உண்டு. அவர்களை கொண்டு ஆண்டவர் ரட்சித்தார். இந்த அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். என் தனிப்பட்ட ஆண்டவனை சந்தித்தது நிமித்தம் அற்புதம். என் தகப்பனார் எங்கேயோ ஏறினார், அதனால இயேசுவார் அவர் இறங்கினார். அவர் இறங்கினது நிமித்தம் எத்தனை நன்மைகள் ஐயா! இன்றைய செய்தியின் பொருள் அதுதான். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவுவது உண்டாரா? அது வசனம் இருக்கிறது. ரொம்ப போட்டு ஆகவே ஆண்டவரும் யோவான் 13 பார்க்கிறோம். ஆண்டவரும் போதகரும் ஆகிய 8 வாசிக்கிறீர்களா? வாசிக்க ஒரு வசனத்தை. யோவான் 13வது 14, 15. ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவுவதானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். போதுமா? பார்த்தீங்களா? ஆண்டவர் இறங்கினார். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவுவது உண்டானா? அப்படின்னா இறங்குவது. ஒரு காலகட்டம் இறங்கினாலும் கழுவணும். முன்மாதிரியான ஆண்டவர் அவர் இறங்கி பாதங்களை கழுவினார்.
நீங்களும் ஒருவர்களுடைய பாதங்களை கழுவுங்கள், தாழ்மைப்படுங்கள். தாழ்மை உள்ளவருக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் என்று பார்க்கிறோம். தாழ்மை. ஆண்டவர் முதலாவது தாழ்மைப்படுவதை பார்க்கிறோம். தாழ்மையை நமக்கு கற்றுக்கொடுக்கிறார். அதே நிமித்தம் நாம் என்ன செய்யறோம்? கற்றுக் கொடுக்கிறோம். இன்னொரு வசனங்களை வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம். அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமீபமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷராயினார். அடுத்தது அவர் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினாலே வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழோராருடைய முழங்கால் யாவும் முழங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்றும் நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அவர் சொல்லுகிறார், அருமையா, நான் தேவனுடைய சாயலாக இருந்தோம், நான் இறங்கினேன். மரண வரையும் ஜீவகால வரையும் தன்னை தாழ்த்தினார். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், நம்முடைய தாழ்வு. ஆகவேதான் ஆண்டவருடைய அற்புதமாய் கற்றுக் கொடுத்தார். ஒருமுறை ஒரு மனிதர் ஏழ்மையான நிலை, வறுமையான சூழ்நிலை, அப்பொழுது பசியின் கொடுமை, தோப்பனார் சொல்லிவிட்டு போகிறார், நான் ஒரு ஏரியில் போய் ஒரு மீனையாவது பிடித்து கொண்டு வந்து அதை சமைத்து பசி ஆற்றிக் கொள்ளலாம் என்கிற நிலையோடு ஒரு மனிதன் புறப்பட்டு போனார். காலையில் போனார். அவர் கிடைத்தது ஒரே ஒரு மீன், அதை மட்டும் எடுத்துக்கொண்டு வருகிறார். வரும் வழியிலே அந்த வீட்டிலே நாட்டை காத்த ஒரு வாலிபன், தேசத்தை காத்த வாலிபன் பிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இது அவருக்கு எப்படி தெரிஞ்சென்றால், அவருடைய சீருடை, இராணுவ சீருடை கிழிந்த கந்தர் சட்டையோடு கிழிந்தவராக பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறாராம். அப்போது இந்த மனிதன் கேட்டாராம், நீ நாட்டை காத்த வாலிபன் அல்லவா? எப்படி தெரிகிறது? உன்னுடைய சீருடை கீழ்ந்த நிலையில் இருக்கிறாயே, வறுமை நிலையில் இருக்கிறாயே என்பதை உணர்ந்து தான் கொண்டு வந்த மீனை அவனுக்கு கொடுத்து விட்டு வீட்டுக்கு சென்றாராம். அப்பொழுது தகப்பனார் கேட்டாராம், மகனே, காலையில் சென்றாய், மாலையில் திரும்புகிறாய், ஒன்றுமில்லையா? அப்பா நடந்ததை சொன்னாராம். நாட்டை காத்த வாலிபன் அந்த வீரனுக்கு, தேசத்தை காத்த அந்த இராணுவ வீரனுக்கு கொடுத்தேன். நான் செய்தது தப்பா அப்பா? நான் செய்தது தப்பா என்று கேட்டார். அப்பாவுக்கு ஒரே அதிர்ச்சி. மகனே, நீ இறங்கினாய். நீ இறங்குகிற குணமுள்ளவனா? தனக்காக அல்ல, தன் சுயநலத்துக்காக அல்ல, நம்முடைய நிலைமையும் இல்லை. இருப்பினும் அந்த நாட்டை காத்த, தேசத்தை காத்த மனிதனுக்கு இறங்கினாய், இறங்கி கொடுத்தாயப்பா, நான் உன்னை பாராட்டுகிறேன். இறங்குவது நல்லது. இன்னைக்கு அநேக வாழ்க்கை இறங்குவது இல்லை, விட்டுக் கொடுப்பது இல்லை. ஒற்றுமை, அமைதி, சமாதானம் சூழ்நிலைகள் நம்மை விலக்கி விடுகின்றன. இறங்குவது இல்லை. நான் இறங்க மாட்டேன், நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்றெல்லாம் நாம் ஒருவருக்கொருவர் எத்தனையோ காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கின்றன. ஆனால் இறங்குகிற தன்மை, யோசேப்பு வாழ்க்கை எத்தனை முறை கேட்டிருக்கிறோம். சொந்த சௌரியத்தினை சதி திட்டங்கள் செய்தார்கள்.
ஆனால் ஒரு நாள் வறுமை, பசியின் கொடுமை. அண்ணன் தம்பி ஜோசப்பை தேடி போனார்களே, அவன் பஞ்சத்திலும் பஞ்சம் தீர்க்காத யோசிப்பு. ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன். பஞ்சத்தில் வருகிறார்கள் அண்ணன்மார்கள், பஞ்சம் தீர்க்காத யோசிப்பு. என்னென்னையா பண்ணீங்க, என்னென்ன செய்தீங்க, என்ன ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. பஞ்சத்தில் வந்தவர்களை பஞ்சம் தீர்க்காமல் போஷித்தாரே, உணவு கொடுத்தாரே, மறுபடியும் கூட சூழ்நிலைகளை அவர் சுட்டி காட்டவில்லையே. நாம் என்ன, நாம் எப்படி இறங்குகிற தன்மை நல்லது. நான் உண்மையாக சொல்றேன், இன்னைக்கு நான் இவ்வளவு நாள் ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு காரணம், நான் சர்ச்சில் நான் டெவலப் ஆகிறதுக்கு காரணம் தேவன் அறிவார். சின்ன பையன் வந்தால் கூட நான் சோத்திரம் போட்டு உட்கார வைப்பேன். வாசல்லே நிற்பேன் காவலாளி மாதிரி. அநேக புது ஆத்மாக்களை சந்தித்து கொண்டு சேர்ப்பேன். ஆனால் தான் 24 வயதிலே இல்லை, எனக்கு தந்தை பேர் அவரோட கூட தெரியாது. அவ்வளவு ஆழமான அன்பு உண்டு. நான் எதை கேட்டாலும் மக்களுக்காக செய்வார். ஆழத்தோடு பேசுகிறேன். தாழ்மை வேண்டும், அலுவலகத்திலே தாழ்மை வேண்டும். ஊழியக்காரர் சொன்னால் தாழ்மை வேண்டும். இன்னைக்கு இத்தனை ஆண்டுகள் ஆகிக்கொண்டும் சபையில் அமைதி இருக்கிறது. காரணம் என்ன? தாழ்மை. நாம் எப்படி அன்பானவர்களே, தாழ்மை என்பது ரொம்ப நல்லது. ஆண்டவர் அவரே சீசோட பாதத்தை கழுவினாருன்னா நம்ம எந்த தவிர அண்ணன் நமக்குள்ள பேச்சு இல்லை, சொந்த பந்துக்கு உறவு இல்லை, ஐக்கியம் இல்லை. எப்படி? ஆகவே தான் ஆண்டவரை முதலாவது நான் இறங்கி நமக்கு முன்மாதிரியை காண்பித்தார். இன்றைக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் ஒருவேளை நமக்கு அப்படிப்பட்டதானே இறங்குகிற தன்மை இல்லை என்றால் இறங்குவது நல்லது. நான் ஃபேக்ட்ரியில் கடவுள் கிருபையில் நான் ஐசிஎஃப்ல 21 வயதிலே எனக்கு வேலை கட்டேன். அது பெரிய காலம். என்னை அட்மிட் பண்ணிட்டான். நீ மெடிக்கல் லைனை பாஸ் பண்ண முடியாதுன்றான் டாக்டர். மெடிக்கல் லைனை நீ பாஸ் பண்ண முடியாதுடா. 9 பேர் போனோம், 8 பேர் பாஸ். நான் ஒருத்தர் ரைட் வரன்னு எடுத்துட்டாங்க. என்ன கண்ணீர் விட்டேன். 21 வயசுல நீ வேலை போயிட்டு. ஆனால் ஆண்டவர் பாருங்க, ரீமெடிக்கல் வாங்க செய்தார் ஒரு நண்பர். அந்த டாக்டர் சொன்னார், உன்னை எந்த மடையையா அவனை ட்ரை பண்ணான், யூ ஆர் ஃபிட் அப்படின்னு எழுதி ஒரு பெரிய டாக்டர் ஜிஹெச் அவர் ஃபிட் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. நான் மறுபடியும் ரீமெட் வாங்கி கொடுத்தாரு. 38 ஆண்டுகள் வயசுல வேலை செய்யும். எந்த ஜெனரேஷன் கடலில் எங்கே தோல்வியை கண்டானோ பேதுரு, அதே கடல், அதே வலை, அதே நபர். எந்த இடத்தில் தோல்வியை கண்டானோ அங்கே வெற்றியை கண்டது. காரணம் என்ன? ஆண்டவர் இருந்தார். எந்த இடத்தில் நான் மெடிக்கல்ல ஃபெயில் ஆனனோ அதே இடத்துல எனக்கு பாஸ் பண்ண செய்தார் ஆண்டவர். ஏன் சொல்றேன்னா, ஒரு அதிகாரி வேலை செய்ய என்ன ரொம்ப நேசிக்கிறவர். 4:30 கையெல்லாம் அழுவிட்டு வந்து நான் வரேன். அந்த அதிகாரி என்னை கூப்பிட்டு, எங்கப்பா இந்த வேலையை செய்யல, சைலண்ட் பிடிக்குது, எல்லாம் வீட்டுக்கு போகிறாங்க, என்னை கூப்பிட்டு வேலை செய்யல. எனக்கு உள்ளத்தில் கொஞ்சம் வயது அந்த மாதிரி கோபம் வருது, அடைக்க கொண்டேன். அப்போ இயேசுவை பற்றி எனக்கு அதிகமாக தெரியாது. அதிகாரிக்கு கீழ்ப்படினவா? சரி சார், நான் செய்கிறேன். அவர் சொன்னார், என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறாயா, மனம் இறங்குகிறாயா என்னை சோதித்து பார்த்தேன். நீ இறங்கினா இதை அப்ரிஷியேட் பண்ண. நம்ம கூட சில நேரத்தில்
கோவப்படுறோம். இறங்குவது நல்லது. இன்னும் ஒரே சப்ஜெக்ட் தான் போயிட்டு இருக்கிறேன். 2 சப்ஜெக்ட் இருக்கு. நாம் இறங்குவோம். வேறு இடத்துல இறங்காமல் போனால் இறங்கி ஒப்புரவாய் காரியங்களை செய்வோம். அது நல்லது. இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு மனிதன் இறங்கினான். அவன் ஏழையும் அல்ல, அவன் பிச்சைக்காரனும் அல்ல, அவன் சிறந்த பணக்காரன், வசதி, ஐஸ்வர்யம், அவன் பெரிய லீடர். இயேசு மலையிலிருந்து இறங்கினார். இந்த மனிதன் மரத்திலிருந்து இறங்கினான். அவன்தான் சகேயு. சகேயு 19ஆம் அதிகாரத்தை பார்க்கிறோம். சகேயு எப்பேற்பட்ட மனிதன்? ஆயக்காரனுக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த சகேயு தலைவன். அதே நேரத்தில் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கிற பொழுது அவன் தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்தான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவரை வகை தேடினான். பணத்தை விட்டான், அவன் கவனத்தை விட்டான், ஆயக்காரன் தலைவன் என்பதை விட்டான், எல்லாவற்றையும் இறங்கிட்டான். இயேசு யாருப்பா? அவர் எப்படிப்பட்டவர்ப்பா? அவர் பார்க்க பிரயாசப்பட்டான். பார்க்க முடியவில்லை. ஜனக்கூட்டம் தடை. அன்பானவர்களே, ஒரு வேலை ஏற்றுவரனா நம்ம கூட ஆண்டவர்கிட்ட வரது சில பேர் தடை. போகாத, ஏற்றுக்காத, அது அந்நிய தெய்வம் அப்படின்னு சொல்றான். எங்க குடும்பத்தில் நாங்கள் அவ்வளோ பேரும் ஆண்டவருக்குள்ளாக வந்து அநேக எங்கள் குடும்பங்கள் எங்கள் சொந்த பந்தத்தில் இயேசு தான் என் தெய்வம். தைரியமா வீட்லையும் வீதியிலையும் மற்ற இடங்களில் ஒரு வாரம் ஐயா பார்த்தார். என்னுடைய சன் கேள்வி சென்னை பிரகாரமாக அவர் ஃபோன் பண்ணி வீட்டில், கேள்வி நீ தான் அந்த மீட்டிங்கில் ஒர்ஷிப் பண்ணுற. அந்த பெற்ற பெரிய பாய்ப்பு ஐயா பார்த்தாரு. மொத்தமாக இன்னைக்கு அவரு ஸ்ரீலங்காவில் இருக்கார். ஐயா ஒரு வாரம் அவருக்கு மீட்டிங். ஸ்ரீலங்கா போயிட்டார். ஏன் சொல்றேன்னா, நம்ம என்ன பண்ணணும்? அவர் தான்பா. அவன் பாரு, எனக்கு ஐஸ்வர்யத்தை மறந்தான், தலைவனத்தை மறந்தான், எனக்கு கீழே இறங்கிட்டான். அவர் யார் என்பதை பார்க்க காட்டுத்தி மரத்தில் ஏறினார். இயேசு மலையிலிருந்து இறங்கினார். இவன் காட்டத்தி மரத்திலிருந்து இறங்கினான். இறங்குவது நல்லது. அவன் பணம் இருக்கிறவங்க, வசதி இருக்கவங்க கடவுளை நம்ப மாட்டேன். எனக்கு இருக்க கடவுள், எனக்கு எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு உலகம். இது உலகம். ஆனா இந்த மனிதன் பாருங்க, எல்லா வருஷம் எனக்கு வேண்டாமா, நான் இறக்கிறேன், எனக்கு அவர் வேணும், எனக்கு அந்த ஆண்டவர் வேணும் என்று ஜனக்கூட்டம் தடையாயிருந்தான். அதையெல்லாம் மேற்கொண்டு வரத்தில் ஏறினான். அவன் ஆர்வத்தை, அவன் வாஞ்சையை, அவன் தாகத்தை, அவன் ஏக்கத்தை தேவன் அறிந்தார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ அந்த இருதயங்களை ஆய்ந்து பார்க்கிறார் அல்லவா? சகேயுடைய இருதயத்தை பார்த்தார். இவ்வளவு வசதிப்படுத்தவன், இவ்வளவு ஆயக்காரனா, தலைவனா, லீடரா, ரெண்டுத்தையும் விட்டுட்டு வந்தான். என் மீது அவன் மீது எல்லாம் பாசப்படுறானே. அவர் தூரத்தில் இருந்து அவனை பார்த்தார். சகேயுவே, நீ சீக்கிரமாய் சொல்லுங்க, சீக்கிரமாய் இறங்குவான், இறங்குவான்னு சொல்லுங்க, சீக்கிரமாய் இறங்குவாப்பா. லேட் பண்ண, நம்ம லேட் பண்ணோம், நம்ம லேட் பண்ணுவோம். அவன் உடனடியாக இறங்கி எங்கேயோ இருந்த சகேயு இப்போது அவர் வீட்டிலே அவர் தங்குகிறார். அவரோடு நேருக்கு நேராக சம்பாஷணை, நேருக்கு நேர உணவு, உறவுகள் பலப்படுத்தப்படுகிறது. ஆண்டவரே, நான் ஒரு அநியாயமாய் வாங்கினது உண்டா? நான் ஆபத்தனையாய் திரும்ப செய்கிறேன். வாழ்க்கையின் மாற்றம், பெரிய விடுதலை அவருக்கு பணம் பேசல, அதெல்லாம் எனக்கு வேண்டாமா, இயேசு எனக்கு ஒருத்தர் போதும், இயேசு போதுமே, இயேசு போதுமே பாடுகிறோம். ஆனால் இறங்குகிற தன்மை சகேயுவுக்கு இருந்தது. அவன் உயரமான இடத்தை விட்டு இறங்கினான், வசதியை விட்டு இறங்கினான், மரத்தை விட்டு கீழே இறங்கினான். இறங்கு, இறங்கு.
மற்றவர்கள் பிள்ளைகளை இறங்கவில்லை. இந்த நாட்களிலே குடும்ப சூழ்நிலைகளை நான் விரிவாக சொல்ல வேண்டியதில்லை. இறங்குகிற தன்மையிலேயே அது நல்லது அல்ல. நான் இறங்கினால் நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு நன்மை உண்டாகும், நம்முடைய சன்னதியில் ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய கிருபையினாலே அடியே நான் யாருக்குமே இறங்கி போயிருக்கேன். பரவாயில்லை சொல்லுவாங்க, என்னப்பா நீ போய் அவங்க போய் இறங்குற, அவங்க அப்படிப்பா இப்படி பண்ண இல்லை இறங்கும், அது வச்சு பரவாயில்ல, நம்ம இறங்குவோம். ஆகவே தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வாதமாக வைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். அப்படி தயவு செய்து சொல்கிறேன், என்னை ஆண்டவரே எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு நான் பலமுறை இந்த திருநகர் பகுதி வந்தவன் தான். ஐயா வீட்டில் பலமுறை வந்தவர், இங்கேயும் வந்திருக்கிறேன். எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு அருமையான ஆயர் அவர்கள் எனக்கு அரிய வாய்ப்பை எனக்கு தந்தார். கர்த்தருக்கு சோதரம். காலை 6:30 மணிக்கு இசை சட்ட முதல் ஆறு அட்டன் பண்ணேன். சரியான பணி, பணியிலையும் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி ரெடி ஆகிட்டு சர்ச்சுக்கு அங்கே 8 மணிக்கு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு நான் 8:55 இங்கே வந்துட்டேன். என் பேரை வந்து விட்டுட்டு அவன் கோயில்காரன் போனோம், இன்னும் சர்ச்சுக்கு போனாங்க, அதனால் என்னை விட்டுட்டு போயிட்டான். அப்படிதான் வந்து கேப் புக் பண்ணாமல் தான் இருந்தது. ஐயா அட்ரஸ் சொல்லிட்டாரு, தாத்தா நான் விட்டுட்டு போகிறேன். அந்த முன்னாடியே வரணும், நேரத்தோடு வரணும். அவன் நேரமாகிறது. நான் இன்னும் 2 முடிச்சிட்டேன். இயேசு மலையிலிருந்து இறங்கினார், சகையில் மரத்தில் இருந்து 3ஆவது முடியுமா. அதுக்கு முன்னாடி ஒரு கதையும் சொன்னேன். தன் வறுமை நிலையும் தேசத்தை காத்த போர்களுக்கு இறங்கினான், கொடுத்துட்டு போயிட்டான். இன்னைக்கு இல்லைன்னா நீ சாப்பிடுப்பா, நாம் கொடுக்கும்போது கர்த்தர் வந்து செய்வோம். இன்னொரு மனிதனை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒரு மனிதன் மனநிலையில் இருந்து மனம் இறங்கினான். மனநிலையில் இருந்து மனம் இறங்கினான். அவன் யார்? அப்பா வீட்டில் தூரம் போனவன். அப்பா வீட்டில் எல்லாம் இருக்கிறது, எல்லா செல்வங்கள் வசதிகள் எல்லாம் இருக்கிறது. எல்லா நிலையிலும் வாழ வேண்டிய ஒரு மனிதன் அவன் அப்பா விட்டு விலகினாலே மனநிலையிலே மனம் இறங்கி வந்தான். அவன் தான் இளைய மகன். அவன் இளைய மகன் அப்பா விட்டு எல்லாவற்றையும் கேட்டு வாங்கிட்டு போயிட்டு எல்லாவற்றையும் வீணாய் அடித்தான், வீணாய் செலவு பண்ணினான். பன்றிக்கு வைக்கிற தவிடை கூட உரிமையற்றவனாக இருக்கிறான். அவன் நிலையை யோசித்து பார்க்கிறான். தன்னுடைய மனநிலையிலே மனம் இறங்குகிறான். தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக முன்பாக நான் பாவம் செய்தேன், என்னை மன்னி, நான் இறங்கி வருகிறேன். இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். உம்மிடத்தில் நான் விலகி வந்தது தவறு என்பதை உணர்ந்தான். அவன் எழுந்தான். நான் தகப்புறத்திற்கு போவேன். மனம் இறங்குகிறான். ஒருவேளை சத்தியம் அறிந்தவர்கள்தான். அவன் இறங்கி வராவிட்டால் தான் என்ற எண்ணத்தோடு, அந்த வைராகத்தோடு அவன் வாழ்ந்திருப்பானாரா? அவன் வாழ்க்கை என்ன? அவன் முடிவு என்ன? மிக பரிதாபம் அல்லவா? அவன் ஒரு முடிவு எடுத்தான். நான் இறங்கி எங்க அப்பாவிடத்துல போயிடுறேன், எங்க அப்பாவினே நான் போயிடுறேன். ஒரு வேலைக்காரனா என்னை ஏற்றுக்கொள்வீரா? எத்தனையோ ஆட்கள் வேலை செய்யறாங்களப்பா, உன்னுடைய மகனாக அல்ல, ஒரு கூலிக்காரனா என்னை ஏற்றுக்கொள்வீரா? ஒரு வேலைக்காரனா என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டீரா என்கிற மனநிலையோடு இறங்கி வருகிறான். பிரியமானவர்களே, இறங்கி வருகிறான். தகப்பன் பாசம், தகப்பனுடைய அன்பு எவ்வளவு பெரிய. தூரத்தில் வரும்போது
அவனை கட்டி முத்தமிட்டாரே, உங்களோட பாசம் நேசத்தை காண்பித்தாரே. அப்பா, என் வீட்டுக்கு நீ வேலைக்காரனாகாத, கூலிக்காரனாகாத, நீ என்னுடைய மகன், உனக்கு சிறப்பான விழா கோலம் நம் வாழ்க்கையிலே நடந்தது அல்லவா? உண்டாக அறிந்தவர்கள் தானே என்னென்ன விழா நடந்தது அவனுக்கு, எத்தனை அவன் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு மேலானவைகளை தேவன் செய்தார். மகனே, என் மகனம், நீ மரித்து போயிருந்தாய், இப்போது உயிர்ப்பித்திருக்கிறாய், என்னிடத்தில் வா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரிடத்தில் வாருங்கள், இறங்கி வாருங்கள். எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த கஷ்டங்களே வேதனைகள் இருந்தாலும் நாம் அவரிடத்திலே வருவோம். எனக்கு அவர் ஒன்றுமே செய்யலை, எனக்கு ஒன்றுமே செய்யவில்லை, வருவோம். என் வாழ்க்கை எத்தனையோ நன்மைகளை நான் பெற்றிருக்கேன். நான் பெற்றது கொண்டு வந்த அநேகருக்கு நன்மையாய் தேவனை பயன்படுத்தி இருக்குதா, இன்னும் இருக்க போகிறேன். அநேக ரட்சிக்க, அநேக குடும்பங்களை கொண்டு வர. பக்கத்து வீட்டில் கூட அறியாது அவர் ஆளை காணும். என்னடா காணும் அப்படின்னா, நான் வீட்டுக்கு நான் போனேன். இப்போ நான் உடம்பு சரி சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். 2 பேரும் நல்ல வசதி, ஒன்றுக்கு 2 வீடு, மன அமைதி, சமாதானம், 2 பிள்ளைகள், நல்ல ஐடி கம்பெனி வருமானம் எல்லாம் இருக்குது. அந்த அமைதி அவர் சத்தியத்தை சொல்லி அவங்களுக்கு பார்த்து அப்பார்ட்மெண்ட்டில் வரல. அவங்க எப்படியோ சொல்லி ஹிம்சையா கூப்பிட்டு கசையா கூப்பிட்டு ஜோன் பண்ணி அவங்க ஆடிட்டு கொண்டு நிறுத்திட்டேன். கோர்ட்டில் நிறுத்தி சாட்சி சொன்னார். அவர் தாங்க பேசப்பா முடியுது, அவர் தாங்க அந்த எடுத்து வச்சுக்கிட்டேன். இன்னும் இடம் நிறைய மக்கள் 28 ஆண்டுகள் கடந்து விட்டோம். தப்பா சொல்லாது. அன்னைக்கு ஏறக்குறைய 68 வில்லிவாக்கம் சின்ன சீமாவோடு போட்ட வீடு 20-30 பேர் தான். இன்னைக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நிறைஞ்ச வீடு, 2 ஆறால் 3 ஆறு எல்லாவற்றையும் தேவன் அற்புதமாக செய்வார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விரிவாக சபை சார்பாக வாழ்த்துகிறேன். ஐயாவுக்கும் நாளிலே 3 தலைப்புகளை கேட்டேன், சொன்னேன். இயேசு மலையிலிருந்து இறங்கினார். ஒரு மனிதன் மரத்திலிருந்து இறங்கினார். ஒரு மனிதன் மனநிலையிலிருந்து மனம் இறங்கினார். நான் ஒன்றை சொல்லி மறந்துட்டேன், சொல்லிடுறேன். அந்த பேரர் அவரும் இறங்கினார். எங்கிருந்து இறங்கினார்? பனைமரத்தில். அவர் சொன்னது தான், நான் பனைமரத்தில் இருந்தேன், அங்கிருந்து கூட இறங்கினேன். அவர் இறங்கினாதான் நீங்க 10,000 திருச்சபைகள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அவர் மரித்து பேசிக் கொண்டிருக்கிறார். வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். நான் போகும்போது ஆண்டவரே, நான் எதெல்லாம் இறங்காமல் இருக்கணும், நான் இறங்கி இந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள நான் உதவி செய்வதா. இந்த நாளிலும் நாமத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்மோடு பகிர்ந்து கொண்ட இயேசுதாஸ் ஐயா அவர்களுக்கு இசி திருநகர் திருச்சபையின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, ஐயாவுக்காக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். குறிப்பாக சிந்திக்க வேண்டிய ஒரு வார்த்தை இரக்கம், தாழ்மை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் நம்மை பார்க்க வேண்டுமே ஆனால் தாழ்மை இரக்கம் இருந்தால் நம்மை பார்ப்பார்.
ஒரே ஒரு வார்த்தை, மேட்டிமையானவனை ஆண்டவர் எங்கிருந்து அறிகிறார்? தூரத்தில் இருந்து அறிகிறார். நம்மோடு ஆண்டவர் இருக்க வேண்டுமே ஆனால் ஒரே ஒரு சிந்தனை, நம்முடைய வாழ்க்கையில தாழ்மை வேண்டும். ஐயா அவர்கள் சொன்னது நான் அடிக்கடி சிந்திப்பேன். எங்கு சென்றாலும் ஒரு சில இடங்கள்ல நான் பார்த்த உடனே ஐயாவுக்கு எப்பவும் நான் கனத்தை கொடுத்துருவேன். சில நேரம் சற்று தவறினா கூட ஐயா என்னை பார்த்து கனம் செலுத்துவதை நான் அடிக்கடி சிந்திப்பேன். ஏனென்றால் வயதிலே மூத்தவர்களா இருந்தாலும் அந்த கனம் செலுத்துவதிலே என்ன பண்ணுங்கள், ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமான காரியம். ஆகவே இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனைவருக்கும் ஏற்ற மன்னாவை ஆண்டவர் தந்திருக்கிறார். தொடர்ந்து நாம் கர்த்தருக்கு முன்பாக நாம் தாழ்மைப்படுவோம், அவர் நம்மை உயர்த்துவார். குறிப்பாக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய சில அறிவிப்புகள். ஆராதனை முடிந்த பின்பு குறிப்பாக ஐக்கியங்கள் இன்று நடைபெறாது. ஆகவே பிள்ளைகள் அனைவரும் நீங்கள் பெண்கள் ஐக்கியம் மாத்திரம் நடைபெறும். பெண்கள் ஐக்கியத்தினர் சற்று நேரம் அமர்ந்து செல்லும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். பாடகர் குழு பயிற்சி சனிக்கிழமை 8 மணிக்கு நடைபெறும். ஆகவே பாடகர் குழுவில் உள்ள பிள்ளைகள் தவறாமல் பாடகர் குழுவிலே கலந்து கொள்ளுங்கள். பாடகர் குழு நேரம் மாற்ற வேண்டுமேயானால் அதை நேரத்திற்கு மாற்றிக்கொள்ளலாம். ஆகவே நீங்கள் அதை கலந்து பேசி போதகரிடத்திலே நீங்கள் தெரிவிக்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய நேரத்திற்கு நான் வருவதற்கு ஆயத்தப்படுகிறேன். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குங்கள். இன்று மாலை திரு சேகர் அன்னபுஷ்பம் அவருடைய இல்லத்திலே வைத்து இல்ல கூடுகை நடைபெறும். வழக்கம் போல் கடந்த வாரம் நாம் பண்டிகையாக இருந்தபடினாலே அவருடைய இல்லத்திலே வைக்க வேண்டியது. ஆகவே இந்த நாள் அவருடைய இல்லத்திலே வைத்து குறிப்பாக இல்ல கூடுகை மாலை 7 மணி முதல் 8 மணி வரை நடைபெறும். ஆகவே குடும்பத்தின் சார்பாக திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் அழைக்கிறோம். தவறாமல் அனைவரும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை காலை 10:30 மணிக்கு உபவாச ஜபம் நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ஏலவாக்கிகளை கொடுத்து வருகிறீர்கள். இன்னும் கொடுக்க இருக்கிற பிள்ளைகள் கடந்த முந்தின ஆண்டுகளிலே உள்ள ஏலவாக்கிகள் வைத்து விட்டீர்களானால் அதை நீங்கள் உடனடியாக கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதம் வருகிற வாரம் சாட்சி மற்றும் பாடல் ஆராதனையாக நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் ஐக்கியத்திலிருந்து பாடல்களை பயிற்சி எடுங்கள். ஆகவே நீங்கள் அதற்கு ஆயத்தப்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஓய்வு நாள் பாடசாலை பிள்ளைகள் இன்று ஓய்வு நாள் பாடசாலையில குறிப்பாக திருமதி பிரிசில்லா அவர்கள் சற்று ஒரு பாடலை கற்றுக் கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தவறாமல் அடுத்த வாரம் பிள்ளைகள் பாடுவதற்கு நீங்கள் ஒத்துழைப்பை நல்குங்கள். குறிப்பாக கடந்த நாட்களிலே முக்கியமான அறிவிப்புகள். கடந்த நாட்களில் உங்களுடைய கருத்திலே IMM டொனேஷன் புக் உங்களிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைவரும் நீங்கள் அதை பிரித்து வருகிறீர்கள். ஆகவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை அது கடைசி நாள். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் தவறாமல் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே அதை நீங்கள் கொடுங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:30 மணிக்கு மேலாய் நம்முடைய வாலிபத்துறை தேர்வு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் வாலிபத்துறை தேர்வில் கடந்த முறை எழுதின தேர்வுக்கான மதிப்பெண்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. என்னுடைய கணிப்பொறியில் அப்படி நிற்கிது. ஆகவே அதை நான் உங்களுக்கு வருகிற நாட்களிலே அதை எடுத்து உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆகவே தயவு செய்து உங்களுடைய மதிப்பெண்களை தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதை பற்றி எதை யோசிக்க வேணாம். குரூப்ல அனுப்பல, தனிப்பட்ட முறையிலே உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஆகவே அதே போல உங்களுடைய ஒத்துழைப்பை வருகிற வாரம் நடைபெற இருக்கிற வாலிபத்துறை தேர்விலே நீங்கள் கொடுக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த முறை 22 பேர் கலந்து கொண்டீர்கள், பேர்களை கொடுத்தீர்கள். இந்த தடவை யாரும் பேர் கொடுக்கல. எல்லாம் இப்ப ரெடியா இருக்கிறீங்க நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். ஆகவே 20 நபர்களுக்கு மேலாய் இருந்தால் நம்முடைய திருச்சபை தேர்வு மையமாக அமையும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதை மனதிலே கொண்டு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான வேதாகம ஆகமங்கள் என்ன என்பதை உங்களுக்கு நான் குறுஞ்செய்தி மூலமாய் அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்திருப்பீர்கள் நம்முடைய திருச்சபையின் குழுவிலே. ஆகவே அதற்கு நீங்கள் படித்து ஆயத்தப்படும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நான் எப்போதும் சொல்வது உண்டு, நம்ம எப்போதும் படிக்கிறதுக்கு என்ன படிக்கணும், படித்து தான் நம்ம முன்பு வர முடியும், அது உண்மைதான். ஆனால் என்னன்னா நம்ம பரிசு தான் வாங்கி ஆகணுன்ற இது நம்முடைய மனதில் வேண்டாம்.
சரிங்களா? ஆகவே தயவு செய்து நம்ம முயற்சி எடுப்போம். இன்னும் வேதாகமத்தை நிறைய நம்முடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. ஆகவே நீங்கள் அதற்கு நாம் சேர்ந்து என்ன பண்ணுவோம், முயற்சிகளை எடுப்போம். ஆகவே கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருச்சபையிலே தேர்வு எழுதுகிற அனைத்து பிள்ளைகளுக்கும் ஒரு சிறப்பு ஜெபம் நடைபெறும். ஆகவே படிக்கிற அனைத்து பிள்ளைகள், பள்ளிக்கூடத்திலிருந்து மேற்படிப்பு படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் நம்முடைய திருச்சபையை வைத்து ஒரு சிறப்பு ஜெபம் நடைபெறும் ஆராதனையிலே. ஆகவே பிள்ளைகள் அனைவரும் ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வருகிற ஞாயிற்றுக்கிழமை லெத்து கால சிறப்பு நிகழ்வு நோட்டீஸ் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கப்படும். ஆகவே அதற்கு ஆயத்தமாய் நீங்கள் பிள்ளைகள் ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறீர்கள், அதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் நம்முடைய திருச்சபை பண்டிகை ஆராதனையிலே நீங்கள் உங்களுடைய நன்கொடையினாலும் பொருட்களினாலும் அது மாத்திரமல்ல உங்களுடைய சரீர உழைப்புகளினாலும் கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. வருகிற வாரம் அது நம்முடைய திருச்சபையின் மூப்பர் அதற்கான காரியங்களை திருச்சபையிலே உங்களுக்கு தெரிவிப்பார்கள் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி செலுத்தி ஜெபியுங்கள். ஆண்டவர் பண்டிகை ஆராதனை நிறைவாய் நடத்தி தந்ததற்காக, பலவீனமாய் காணப்படுகிற பிள்ளைகளுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை இறுதியாக நாம் அனைவரும் எழுந்து பாடல் புத்தகத்திலே 100வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 100. அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையே என்றுமே. இந்த பாடலில் நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நம் ஆண்டவருக்கு சமர்ப்பிப்போம். To me.
ஜெபம் செய்யும். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளுக்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனை முற்றிலும் உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய வழிநடத்தல் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நாங்கள் பாடின பாடல்கள் மூலமாய், சிந்தித்த வார்த்தைகளின் மூலமாய், துதியின் மேலே தேவனிலே இடைப்பட்டதற்காய் நன்றி அப்பா. இந்த நாளிலும் குறிப்பாக நாங்கள் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். ஐயா அவர்களை தேவன் நீர் இன்னும் தேவனீர் பலப்படுத்துகிற சுவாமி. அநேக ஆத்துமாக்களை தேவனீர் கொலை பொருளாய் தேவனை தந்து சந்திக்க தேவனின் கிருபையை செய்வதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். உங்களுடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் ஐயாவுடைய வாழ்விலே காணப்படட்டும். தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் கெஞ்சி நன்றார்கள். இப்போதும் சுவாமி, திருச்சபை பிள்ளைகள் உடைய ஊழியத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிற காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த காணிக்கைகளை தேவனை ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகள் தனி வாழ்விலே, குடும்ப வாழ்விலே நிறைவாய் பெற்று அனுபவிக்க தேவனின் கிருபை செய்ததை எண்ணியுமே நாங்கள் துதித்து ஏற்படுகிறோம் சுவாமி. உங்களுடைய கிருபையின் பிரசன்னம், வழிநடத்தல், இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் எங்களோடு இருந்ததற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருந்து நம்மை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சமாதானத்தோடு போகிறோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள். மைக் ரெண்டு